அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் ப்ளூ ஸ்கை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் மினரல் வாட்டர் பிளான்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் நாம் வழக்கமாக பார்க்குற மாதிரி புதுசாக ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட்டை போட்டு அந்த பிளான்ட்டை நம்ம வீடியோவில் காட்டுவோம். அந்த மாதிரி இல்லைங்க, ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நாம் ஒரு கஸ்டமருக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மினரல் வாட்டர் பிளான்ட்டோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, எங்கள் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த பிளான்ட்டோட ஓனரே நமக்கு ஒரு ரிவ்யூவாக கொடுக்க போகிறாருங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அந்த கஸ்டமரோட ரிவ்யூவை நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களோட பிஸி ஷெடியூலில் கூட எங்களுக்காக நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறதுக்காக நேரம் கொடுத்ததுக்கு நான் ஃபஸ்ட் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த 2 வருஷம் முன்னாடி மினரல் வாட்டர் பிளான்ட் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஐடியா பண்ணிட்டு வரும்போது உங்களோட யோசனைகள் எப்படி இருந்தது, அதோட சவால்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அதாவது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்போது எனக்கு அப்படின்னா சொன்னால் எந்த ஐடியாவும் இல்லை. பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியா இருந்ததுங்க. அதுக்கான கைடன்ஸ் வந்து யாருமே எனக்கு சொல்லலை. நான் நிறைய பக்கம் தேடி பார்த்தேன், இன்டர்நெட்டில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருந்தது. ஒவ்வொரு கம்பெனியாக நம்ம விசாரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல சில கம்பெனி. சிலர் வந்து சைட் விசிட் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சரியான பதில் நம்மளுக்கு கொடுக்கல. ரெண்டாவது பார்த்தா உங்கள் வெப்சைட்டில் வந்து நாங்கள் பார்க்கும்போது வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கணும் இந்த பிளான். மெயினாக வந்து இனிஷியல் காஸ்ட் எவ்வளோ வருது, பிளான்ட் பில்டிங் எல்லாமே எப்படி என்ன எதுனா எதுவுமே தெரியாது. ஏன்னா அது ப்ராப்பராக பண்ணும்போது எந்த தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நான் கேட்டேன். நிறைய இடத்துல விசாரித்தேன், ஆனால் யாருமே சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. உங்கள் வெப்சைட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது எல்லாமே டீட்டெயிலாக எனக்கு கிடச்சிது. சரி நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன். எனக்கு என்னென்னா மெயினாக ரெஸ்பான்ஸ் வந்து உடனே எனக்கு கிடச்சிது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைசன்ஸு பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த பிளான்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எதுவுமே தெரியாது. ஒவ்வொன்றுமே படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி கரெக்டாக கொண்டு வந்து இது வரைக்கும் இந்த 1 இயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே ரன் ஆகிட்டு இந்த மினரல் வாட்டர் பிளான்ட் நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சு 1.5 வருஷம் ஆகுது. இப்போ இந்த மிஷினரிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா நம்ம அவுட்புட் கொடுக்குற உங்கள் வாட்டரோட குவாலிட்டி, அதோட டேஸ்ட்டு, இது எல்லாமே உங்கள் கஸ்டமர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஆக போகுதுங்க. இப்போ வரைக்கும் மிஷினில் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. அதாவது மெயினாக வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதை சரியாக பண்ணிட்டோம்னாவே எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடிக்கு அந்த டேஸ்ட் வந்து நாம்ஸ் படி எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தான் இருக்குது. டேஸ்ட் இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க. சப்போஸ் ஏதாவது கிரவுண்ட் வாட்டர் இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா வெளியில் நம்ம வாங்கும்போது அந்த டேஸ்ட் மாறலாம். அதுக்காக நம்ம டெய்லி லேபில் செக் பண்ணி நம்ம அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி கொடுக்குறதுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக சார், ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க சார். சார் மினரல் வாட்டர் பிளான்ட்டை மிஷினரிஸ் வாங்குறது ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை விடவுமே உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த வகையில் இப்போ எங்கள் கம்பெனி ப்ளூ ஸ்கை வந்து உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்குது, ஒரு 1.5 வருஷமாக உங்களை வந்து நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஓப்பன் டாக்காக நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து நான் நிறைய கம்பெனி அப்ரோச் பண்ணேன். சில கம்பெனி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, சில கம்பெனி வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி, அதாவது நான் கூப்பிட்டதையுமே எனக்கு ஃபோன் எடுத்து அந்த பதில் சொல்லுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு சர்வீஸ் வந்து சூப்பராகவே பண்ணி தர்றாங்க. இது சின்ன சின்ன மிஷினில் வந்து சின்ன சின்ன ஃபால்ட் ஏதாவது வந்ததுனாலுமே டவுட்ஸ் இருந்ததுனால நான் கேட்டால் அந்த எப்போ எந்த டைமாக இருந்தாலும் நான் சரியாக ஆஃபீஸ் டைமுக்குள்ளே கூப்பிட்டா சரியாக பதில் சொல்லிடுறாங்க. சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சின்னு கூப்பிட்டாலும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது மட்டும் பண்ணல, 20 ஜார் மட்டும் பண்ணல, நம்ம சின்ன பெட் பாட்டில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாலே ஏதாவது நிறைய வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய எனக்கு புரியல, உண்மையை சொல்லணும் தெரியல. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம், என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஃபால்ட் வந்துருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அந்த டைமுக்கு வந்து எனக்கு சரியாக கைடன்ஸ் கொடுத்து இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்குங்க. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். அதாவது தொடர்ந்து நம்ம கம்பெனியோட சப்போர்ட் அப்படிங்கிறது எப்பவுமே உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா எந்த கஸ்டமராக இருந்தாலுமே அதில் மார்க்கெட்டுக்கு போகிறது வரைக்கும் வரக்கூடிய சிரமங்கள் எல்லாமே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களுக்காக நீங்கள் நேரம் கொடுத்ததுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.